ஓம் தேவி பாகவதம். இதில் முதல் அத்தியாயம், இது 17வது சாப்டர் போயிட்டுருக்கு. இந்த தேவி பாகவதம் மிகப்பெரிய ஒரு புண்ணிய நூல். இந்த நூலை படித்தாலே குழந்தை பாக்கியம் இல்லையா? குழந்தை பாக்கியம். கல்வி பாக்கியம் இல்லையா? கல்வி பாக்கியம். கல்யாணம் பாக்கியம்னு இல்லையா? கல்யாண பாக்கியம். என்னென்ன குறைகள் ஒரு மனிதனுக்கு இருக்கோ அனைத்து குறைகளும் ஒரு புத்தகம் படித்தால் சரியாகும் அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஒரு புத்தகம் தேவி பாகவதம் படிக்க மிக ஆர்வம் கொடுக்கிறது. இந்த புத்தகத்தில் என்னெல்லாம் கூறியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அனைத்து புராணங்களும் வந்து விட்டது. இது நடக்கும்போது எல்லா புராணங்களும் உள்ளே வருது. 4 வேதங்கள் உள்ள முக்கியமான பொருள், அந்த பொருள் அப்படியே எடுத்து இந்த புராணங்களில் கொடுத்துருக்காங்க. ஸோ வேதங்கள் அனைத்தையும் படித்ததற்கும் புரிந்ததற்கும் சமமான நூல் இது. ஸோ இந்த ரகசியம் அனைத்தையும் படிக்கிற ஒருத்தருக்கு ஞானிகளுக்கெல்லாம் ஞானியாக மாறிடுவார். ஸோ தேவியின் அருளால் நான் இதை வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். வாசிக்கும்போது ஏதாவது பிழைகள் குறைகள் இருந்தால் மன்னிக்கவும். ஓம் பராசக்தியே போற்றி. ஓம் கம் கணபதே நமக. ஓம் கம் கணபதே நமக. ஓம் கம் கணபதே நமக. சுகமுனிவர் தன் தந்தையை வணங்கி, தந்தையே, சுகமுனிவர் தன் தந்தையை வணங்கி, தந்தையே, நான் முதலை மாநகரம் போகிறேன். ஜனங்களை தண்டிக்காமலேயே ஜனமன்னர் நீதி நெறி தவறாத ஆட்சி செலுத்துவதாக கூறுகிறீர்கள் அல்லவா? அந்த ராஜ்யத்தை ஒரு மன்னன் தன் மக்களுக்கு தண்டஞ்செய்யாமல் இருக்கின்றானோ அங்கு அந்த மக்கள் நீதி வழியில் ஒழுங்காக வாழ மாட்டார்கள். அரசன் தன் நாட்டின் தர்மம் நிலைக்க வேண்டும் என்று எண்ணுவதாயின் தவறுகளுக்குரிய தண்டனை விதிக்க வேண்டும் என்று மனுநீதி முதலான நூல்களில் கூறியுள்ளன. நம் மிதிலை மக்கள் தண்டனை இல்லாமல் நீதியோடு அப்படி வாழ்கின்றார்கள் என்று சொல்வது இதோ இருக்கும் தன் தாய் மலடி என்று சொல்லும் கதையை போல இருக்கிறது. அதனால் இந்த அற்புத மிதிலை நகரத்தையும் ஜனக மன்னரையும் நான் காணச் செல்கிறேன் என்று விடை பெறும் முன் மீண்டும் வணங்கினார். வியாசர் தன் மகனை கட்டி தழுவி கொண்டு, மகனே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். நீ சிரஞ்சீவியாக வாழ வேண்டும். ஆனால் நீ புறப்படுவதற்கு முன் எனக்கு ஒரு வாக்குறுதி அளித்து விட்டு போக வேண்டும். அதாவது நீ மிதிலை நகருக்கு சென்று அங்கிருந்து திரும்பும்போது நீ நேராக என் ஆசிரமத்துக்குத்தான் வந்து சேர வேண்டும். இதை விட்டு வேறெந்த இடத்தில் நீ போகக்கூடாது. இந்த வாக்குறுதியை அளித்து விட்டுதான் நீ போக வேண்டும். உன் முகத்தை பார்த்தே இதுவரை மகிழ்ச்சியடைந்து வந்த நான் இனிமேல் உன்னை திரும்ப பார்க்கும் வரையிலும் உன் நினைவாகவே துயரத்தோடு இருப்பேன். என் உயிரே நீதான். நீ அங்கிருந்த ஜனகரின் சென்று உன் சந்தேகங்களை தீர்த்து கொண்டு இங்கு திரும்பி வந்து வேதந்தியாயம் செய்து உன் காலத்தை சுகமாக கழிப்பாயாக என்றார். சுகமுனிவர் வேதவியாசரை வணங்கிவிட்டு வில்லிலிருந்து கிளம்பிய அம்பை போல் வேகமாக புறப்பட்டு பல தேசங்கள், நதிகள், காடுகள், திருத்தலங்கள், தபோவனங்கள் ஆகியவற்றை தாண்டி ஆங்காங்கேயுள்ள பல அருத்துவ முனிவர்களை கண்டு தரிசித்து விட்டு 2 ஆண்டுகளில் மேருமலையையும் ஓராண்டில் இமாச்சலத்தையும் கடந்து மிதிலை நகரை அடைந்தார். செல்வங்கொழிக்கும் அந்த நகரை சுகர் சுற்றி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த நகர காவலன் ஒருவன் சுகரை நோக்கி, நீ ஏன் இங்கு வந்தாய்? உனக்கு இங்கு என்ன வேலை என்று கேட்டான். சுகர் அவனுக்கு பதில் சொல்லாமல் மௌனமாக புன்னகை செய்தார். அதை கண்ட காவற்காரன் சுகமுறை தள்ளிக்கொண்டு நகர் வாசலருகே கொண்டு வந்து விட்டான்.
அப்போது சுகர் ஜடம் போல மௌனமாக புன்னகை செய்து கொண்டிருந்தார். அதை கண்ட காவற்காரன், நீ என்ன ஊமையா? இவ்வளவு கேட்கிறேன், எதற்கும் பதில் சொல்லாமல் இருக்கின்றாய்? எந்த மூடனும் காரியம் எதுவும் இல்லாமல் ஓரிடத்திற்கும் வரமாட்டான். நீ இந்த நகருக்கு வந்தது ஏன்? யாராயினும் இந்த நகர எல்லைக்குள் நுழைய வேண்டுமானால் அரசரிடம் அனுமதி பெற்றுதான் வர வேண்டும். ஊர் பெயர் தெரியாத அந்நியர்கள் இந்த நகரத்திற்கு நுழையக்கூடாது. உன் முகத்தை பார்த்தால் பிரம்ம தேஜஸ் பிரகாசிக்கிறது. வேத வித்தகனை போலவும் தோற்றம் அளிக்கும். நீ யார்? இனிமேலாவது உன் குலம், பெயர், ஊர், வந்து விஷயம் இவற்றை சொல்லிவிட்டு உன் விருப்பம் போல நகருக்குள் போகலாம் என்றார். இதுவரை மௌனமாக இருந்த சுகர் நுழைவாயின் காவலனை, நான் எந்த காரியத்திற்காக இந்த நகருக்கு வந்தேனோ அது உன் வார்த்தையினால் நிறைவேறவிட்டது. இந்த நகருக்குள் நுழைவதே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது நான் வந்த காரியத்தை உன்னிடம் சொல்வதால் என்ன பயன் விளையப் போகிறது? எனக்கு அறிவில்லை. அதனால்தான் 2 பெரிய மலை பிரதேசங்களை 3 ஆண்டுகளாக கடந்து நடந்து பலவாறாகவும் அலைந்து திரிந்து மிகவும் வருந்தி வந்தேன். வந்த காரியமோ வீணாகி விட்டது. என் தந்தை என்னை வஞ்சித்து விட்டார். எவ்வளவு திரிய வேண்டுமோ அதற்கு மேல் அலைந்து திரிந்து இந்த நகரத்தை மன்னனை காண வந்தேன். ஆயினும் இதுவரை இதுபோன்ற கடுஞ்சொற்கள் நான் எங்குமே கேட்டவில்லை. பொருளாசை உடையவனுக்கும் தான் உலகத்தை சுற்றி வந்தும் ஒவ்வொரு உடையத்திலும் இச்சகம் பேசி யாசிப்பது இயல்பு. ஆனால் எதிலும் ஆசையற்றவருக்கு சுகம்தானே அமையுமன்றோ? அத்தகைய ஆசையற்றவனாக நான் வீணாக அலைந்து திரிவதே என்று அறிவின்மைதான். எனக்கு பொருளின் ஆசை இல்லை. அப்பொருளினால் ஏற்படக்கூடிய விஷய சுகத்திலும் இச்சை இல்லை. அப்படி இருக்க உங்கள் அரசனை காண வேண்டுமென்று பேராவல் கொண்டு தேசம் விட்டு தேசம் வந்திருந்தால் என்ன பயன்? மேருமலை எங்கே? மிதிலை நகர் எங்கே? இரண்டுக்கும் இடையே எவ்வளவு தூரம்? இவ்வாறு தூரத்தை காலால் கடந்து வந்தேன். இப்படி வந்தும் என்ன பயன்? இந்தோ ஒன்றுமில்லை. தெய்வம் கூட என்னை வஞ்சித்து விட்டதே. நன்மையோ தீமையோ வருவது வந்தே தீரும். முன் வினைகளை அனுபவித்தே தீர வேண்டும். மனித முயற்சிகளில் அதற்கே வழி நடத்தி செல்லும். இந்த மிதிலையில் புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கின்றனவா? வேதம் இருக்கின்றதா? ஒன்றுமே இல்லையே. நான் அலைந்து திரிந்து இங்கு வந்து பயன் எதுவுமே காணவில்லை. உங்கள் அரசனே இந்த நகருக்குள் அந்நியர் ஒருவர் நுழையவே கூடாது என்று கட்டளையிட்டிருக்கின்றார் என்று சுகர் பலவாறாக வருந்தி கூறிவிட்டு மௌனமானார். உடனே அந்த காவலன் அவரை ஒரு ஞானி என்பதாக அவரது தோற்றத்திலிருந்து அறிந்து கொண்டு, ஐயா, அந்தன பெருமானே, இனி மேலும் உம்மிடம் என் அதிகாரத்தை நான் செலுத்தினால் என் குலம் நசிந்துவிடும். ஆகையால் நீர் இந்நகரில் எங்கு போக வேண்டுமானாலும் போகலாம். என்னால் ஏற்பட்ட சங்கடத்தை பொறுத்தருள வேண்டும். ஆனால் உங்களை போன்ற மகான்களுக்கு பொறுமையல்லவோ பூஷணம் என்றான். காவலனே, உன்மீது நான் கோபம் கொள்ள முடியாது. நீ அரசனிடம் பணியாற்றுகின்றவன். அரசன் ஏவியபடி நீ உன் கடமையை தான் செய்தாய். உன் அரசனை நான் குறை கூறுவது இல்லை. ஷேரன் விரோதி ஆகியோரை நகரத்துக்குள் நுழைய விடாமல் பாதுகாப்பதே நல்லதோர் காவல் முறை. பிறரது ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசத்தில் நான் எளிதாக நுழைய விரும்பியது என் தவறுதான் என்றார் சுகர். ஞானவானே, சுகம் எது, துக்கம் எது, பகைவர் யார், நண்பன் யார், நலத்தை நாடுவோன் செய்யத்தக்கது என்ன, இவற்றை எனக்கு விளக்கி கூற வேண்டும் என்று காவலன் வினயத்துடன் கேட்டான்.
காவலனே, உலகத்தில் உள்ள குடிமக்கள் இருவகையினர். ராகி விரோகி என்பதுதான் அந்த இருவகை. அவர்களுடைய சித்தமும் இருவகையாகும். விராகி என்பவன் அறிந்தவர், அறியாதவர், அறிந்தும் அறியாதவர் என்று மூன்று விதமாக இருப்பார்கள். ராகி என்போர் மூர்க்கர், சதுரர் என்றும் இருவிதமாக இருப்பார். இந்த சதுர்பாடு நுழாராய்ச்சியால் வரும் சமார்த்தியம், புத்தி கூர்மையினால் வரும் சாமர்த்தியம் என்று இருவகைப்படும். இந்த புத்தி யுக்தம், ஆயுக்தம் என்று இருவகைப்படும் என்று சுகர் கூறி வரும்போது காவலன் குறுக்கிட்டு, ஐயரே, நீங்கள் சொல்லுவது எனக்கு விளங்கவில்லை. சொற்கள் கடினமாகவும் உள்ளது. தயவு செய்து எனக்கு விளங்கும்படி சொல்லுங்கள் என்றான். சுகர் அவனை நோக்கி, எனக்கு சம்சாரத்தில் விருப்பம் இருக்கின்றதோ எவனுக்கு சம்சாரத்தில் விருப்பம் இருக்கின்றதோ அவன்தான் ராகி என்று வழங்கப்படுவான். அவன்தான் எல்லாவற்றிலும் மோகம் கொண்டு அலையும் மூர்க்கன். அவனுக்கு சுகத்துக்கங்கள் அநேக விதங்களாக ஏற்படுகின்றன. செல்வாக்கு, மனைவி, மக்கள், மானம், கௌரவம், விஷயம், காரிய சாதனைகள் முதலியவற்றை பெறுவதால் சுகமும், அந்த சுகத்தை அடையாததால் சொக்கமும் அவனுக்கு கணந்தோறும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அவனுடைய செய்கையெல்லாம் சுகத்தையே நாடுவதாக இருக்கும். அந்த செய்கைக்கு தண்டையாக இருப்பவன் அவனுக்கு சத்துருவாகிறான். அது தலையாக இருக்கிறான், அவனுக்கு சத்ருவாகிறான். சாதமாக இருப்பவன் நண்பனாகிறான். விராகி என்னும் வகையை சேர்ந்தவனோ விஷயதுகங்களில் ஆசை வைக்காமல் தனிமையில் வேதாந்த விசாரஞ்செய்து ஆத்ம சுகத்தை அனுபவித்து கொண்டிருப்பான். அவன்தான் எதிலும் மோகமடையாது அறிஞனாக இருப்பான். அவனுக்கு குடும்ப வாழ்க்கையில் சுகங்கள் எல்லாம் துக்கங்களாகவே இருக்கும். அதனால் ஆத்ம சுகத்தை நாடும் அவனுக்கு காமம், குரோதம், லோகம், மதம், மாட்சியம் என்று கொடிய பகைவர்கள் பலருண்டு. இப்படிப்பட்ட பகைவரால் பிடிக்கப்பட்ட அவனுக்கு ஒரே உறவு ஆனந்தம் என்பவனே ஆகும் என்கின்றார் சுகர். உடனே காவலன் அவரின் ஞானத்தை மதித்து அவர் இஷ்டம்போல நகரத்தை சுற்றி பார்ப்பதற்கு அனுமதித்தான். நகரினுள் சுகர் சென்று பலவிதமான ஜனங்களை, அலங்காரமான கடை தெருக்களையும், மாட மாளிகைகளையும், சுட கோபுரங்களையும் பார்த்து, வியாபாரிகள் வியாபார விஷயமாக பேரம் பேசி கொண்டிருப்பதையும், பொதுமக்கள் காம குரோதாதிகளால் தங்களுக்குள் போராடுவதையும், சாஸ்திர நிபுணர்கள் தர்க்கவாதமிடுவதையும் பார்த்து கொண்டே சுகர் ஒரு வாசனையுள் நுழைய முயன்றார். அப்போது அங்கு மற்றொரு காவலன் அவரை தடுக்கவே சுகர் அங்குள்ள ஒரு மரத்தடியின் நிழலில் அமர்ந்து தியான திஷ்டையில் ஈடுபட்டார். அப்போது அங்கு வந்த அமைச்சன் ஒருவன் அவரை கண்டு மனம் வருந்தி கும்பிட்டு, எங்கள் அபச்சாரத்தை பொறுத்தருள வேண்டும் என்று கூறி இரண்டாவது பிரகாரத்திற்கு அவரை அழைத்து சென்று பரிமள மலர்கள் நிறைந்த உத்தியான வனத்தை காண்பித்து அங்கு அவரை உபசரித்து வைத்தான். பிறகு அரண்மனையில் ராஜசேவை செய்யும் பெண்களையும் நாட்டியம், சங்கீதம் ஆகியவற்றிலும் தேர்ச்சி அடைந்தவர்கள் பெண்கள் சிலவரை அம்மந்திரி வரவழைத்து, நீங்கள் இந்த முனிவரை உபசரித்து வாருங்கள் என்று கட்டளையிட்டு சென்றார். கலைச்செல்விகளான மங்கையரும் சுகமுனிவருக்கு தினந்தோறும் சிறந்த உணவு வகைகளையும் பான வகைகளையும் வழங்கி உபசரித்து வந்தார்கள். சுகமுனிவரும் வெகு சுகமாக அந்த ஞான வனத்தில் இருந்து வந்தார். ஒரு நாள் அரசனது அந்தப்புற மங்கையர்கள் சிலர் அங்கு நந்தவனத்தில் பல தாதிகளோடு உல்லாசமாக வந்தார்கள். அவர்கள் அந்த வனத்தை உற்சாக பெருக்கோடு சுற்றி பார்த்து கொண்டு வரும்போது பெரியதொரு மரத்தின் நிலையில் 1000 சந்திரர்கள் ஏக காலத்தில் தோன்றியது போல ஒளி வீசும் அழகுடன் மன்மதனை போன்ற சுந்தர ரூபமாக சுகமுனிவர் உட்கார்ந்து இருப்பதை கண்டார்கள்.
அவரை கண்டதும் அந்தப்புரத்து மங்கையர் அவர் மீது அளவில்லா மோகம் கொண்டார்கள். ஒருத்திக்கு ஒருத்தி அவரை கட்டழகை பற்றி பேசிக்கொண்டும் ஒருத்தியை ஒருத்தி முந்திக் கொண்டு பாய்ந்து சென்று அவரை முற்றுகையிடுவது போல சூழ்ந்து கொண்டார்கள். ஒவ்வொருத்தியும் என்னிடம் அன்பு வைக்க வேண்டும் என்று பலவாறாக கூத்தாடி ஒவ்வொருத்தியும் தம் சாமர்த்தியர்களால் சாகசங்களாலும் ஷோகரை தன் வசப்படுத்த முயன்றார்கள். சகிக்க முடியாத அரசங்களையெல்லாம் கையாண்டார்கள். சுகமுனிவர் சுகமுனிவரை பலாத்காரமும் செய்தார்கள். ஜிதேந்திரியனான சுகமுனிவரோ அப்பெண்களின் மோக வேஷங்களுக்கு இடை கொடுக்காமல் சலனமற்ற மனதோடு மரக்கட்டையைப் போல தியானத்தில் மூழ்கியிருந்தார்கள். அவர் அப்படி இருப்பதைக் கண்ட மோகனங்கள் அவரை எப்படியாவது சுவாதீனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எண்ணமிட்டார்கள். உடனே சில பெண்கள் சிறந்த சயனாதிகளையும் சில மணிகர குண்டலங்களையும் முதலான ஆபரணங்களையும் அவருக்கு சன்மானமாக வழங்கினார்கள். ஆனால் சுகமுனிவரோ எதையும் லட்சியம் செய்யாமல் சதாசின பாவனையோடு விளங்கினார். அவர் தம் போக்கில் கமண்டலத்திற்கு தண்ணீரில் கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு சந்தியாவந்தன அனுஷ்டானங்கள் முதலான தம்முடைய நித்திய கடமைகளை நிறைவேற்றி கொண்டும் ஒரு ஜாமம் தியானம் நிஷ்டையில் மூழ்கியும் 2 ஜாமம் நித்திரை செய்தும் 4வது ஜாமம் முழுவதும் தியானம் செய்தும் பின்னர் குளித்து காலை கடன்களை முடித்தும் மறுபடியும் தியானத்தில் அமர்ந்தும் தன் கடமைகளை ஒழுங்காக செய்து கொண்டும் இருந்தாரே தவிர அந்தப்புரத்து மங்கையின் சாகசங்களுக்கு ஒரு சிறிதும் வசப்படாமல் ஒவ்வொரு நாளையும் கழித்து வந்தார்.